நார்மலா இருந்தாங்க மேடம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வந்திருந்தாங்க. பெயின் வந்த உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ராசஸ் வந்து உடனே சொல்லுங்க அப்படின்னாங்க. மேடம் பாட்டுக்கு நார்மலா இருக்காங்க. அந்த டைம்ல கூட வந்து சித்து அண்ணன், விஜய் சித்து விலாக்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. எனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் நாங்க 2 பேரும். நீங்க எங்களோட வீடியோஸ்லயே பார்த்திருப்பீங்க. நாங்க கொஞ்சம் அந்த சில டயங்கரம் அந்த மாதிரிலான டின்டாக் 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 அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த டைம்ல அதுதான் பார்த்துட்டு இருந்தா இவ. நிஜமாவே சொல்றேன். அந்த டைம்ல விஜய் சித்து பிளாக்ஸ் பார்த்துட்டு இருந்தா. இது வந்து நான் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல, நாங்க எவ்ரி சிங்கிள் டே நாங்க நிறைய வீடியோஸ் வந்து நாங்க பார்ப்போம். அதுல இதுவும் வந்து ஒரு சரியான டைவர்ஷனா இருந்தது அவளுக்கு இல்ல. ஆனா வந்து எனக்கு ரொம்ப சீக்கிரமாவே பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ பெயின் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கேட்காதீங்க, 18 மணி நேரம் லேபர் ரூம்ல இருந்தாங்க. நான் 18 hours லேபர் வார்டு கூட்டு போயிட்டாங்க. பெயின் வருது கண்ட்ராக்ஷன்ஸ் ஹெவி ஆயிட்டே இருக்கு. ஆனா சர்விக்ஸ் இன்னும் வந்து 2 சென்டிமீட்டர்லயே தான் இருக்கு. சர்விக்ஸ் நல்லா ஓப்பன் ஆகணுமே, சர்விக்ஸ் ஓப்பன் ஆகி இந்த பலூன் வந்து கீழே விழணுமே, இந்த மாதிரி பெரிய ப்ராசஸ். இவளா துடிக்கிறா. எனக்கு ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் மேல இந்த பாப்படியில வந்து சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு உடனே அப் பண்ணிட்டு இருக்கு, அது மாதிரி வந்து வீடியோ எடுக்கிற நேரமா அர்ஜுன், அது வீடியோ எல்லாம் எடுக்க முடியாதுங்க, ஓகேவா? அந்த மாதிரி ஜாலியா தான் இருந்தேன். உள்ள போகும்போது ஓகே போயிடலாம் அப்படின்னு போயினேன். ஆனா கதறி 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 அழுதேன் நான். என்னால இப்ப முன்னாடி அழவும் முடியல. துடிச்சுன்னு இருக்கா. 18 மணி நேரம் லேபர் பெயின்னா எனக்கு சத்தியமா வந்து எப்படி மேனேஜ் பண்ணானே தெரியல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நானே டாக்டர் கிட்ட கூப்பிட்டு வந்து சி செக்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு உள்ள வந்து அவ்வளவு பயம் ஆரம்பிச்சிச்சு. பெயின்ல வலிச்சுனே இருக்கா. இப்படி பண்ணிட்டே இருக்கா. அது வந்து இவன் வந்து இவளை அறியாம பண்றா. அவ்வளோ பெயின்ல துடிச்சு தான் நான் இவளை பார்க்காம வெளியே வந்து இந்த டோருக்கு வெளியே வந்து மறுபடியும் அப்படியே அழுதுட்டு நான் ஃபுல்லா கண்ணெல்லாம் தொடச்சிட்டு போவேன். அடைச்சிட்டு போயிட்டு நான் லைட்டா என் கண்ணெல்லாம் சிவப்பா இருக்குன்றதை இவ திரும்பி பார்த்தோன்னா, ஏய் குட்டி ஓகே தான் வந்து பரவாயில்ல நான் பண்ணிடுவேன் அப்படின்னா.